ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி டெரக்கோட்டா ஜுவல்லரியில் நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக கண்டினியூஸாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் க்ளே வச்சுருக்கேன், டெரக்கோட்டா க்ளே. அது நீங்கள் எவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்களோ அது பொறுத்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதை உருட்டுறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டிக்கு, அது பிளாஸ்டிக்கோ வுட்டோ ஏதோ ஒரு ஸ்டிக்கு வச்சுட்டு உருட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சைஸ் கட்டர்ஸ் இங்கே வச்சுருக்கோம். சைஸ் கட்டர்ஸ் நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே நான் இப்போ காட்டுற எல்லாமே உங்களுக்கு அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. இதில் சின்ன சைஸஸ்ஸு, பெரிய சைஸஸ்ஸு, இந்த மாதிரி திலகம் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார் ஷேப்பு, நிறைய இந்த மாதிரி குக்கி கட்டர்ஸ்ன்னு கூட உங்களுக்கு விற்கும். குக்கி கட்டர்ஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம அன்றைக்கி முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். அந்த வீடியோவில் கிருஷ்ணருடைய அந்த ஃபெதர் எப்படி பண்ணுறது, மயில் இறகு எப்படி பண்ணுறதுன்றதுக்கு அந்த கட்டர் நம்ம யூஸ் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா நிக்ரோம் ஒயர். இதுதான் நம்ம ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒயரை ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா கட்டர்ஸை. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டிசைன் பண்ணிவிட்டு அதை நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கிறதுக்கு அந்த கட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஜம்காக் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா. அது நம்ம இப்படி எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் நம்ம அப்படி எடுக்கணும் இல்லையா, அதுக்காக. ஸோ மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறது இந்த ஒரு இது தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இதில் ஒரு எண்டு நீடில் இருக்கும், இன்னொரு எண்டு நம்மளுக்கு அந்த ஜம்காக்கு தேவையில்லாதெல்லாம் எடுக்கிறது இருக்கும். இதுவும் சேம் அதே மாதிரி தான், நம்மளுக்கு எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி எடுக்கிறதுக்கான ஒரு டூல் இது. ஸோ இந்த மாதிரி வுட்டில் உங்களுக்கு நிறைய டூல்ஸ் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு இப்போ ஒரு பெண்டன்ட் மேலே இன்னொரு சின்ன பெண்டன்ட்டை நீங்கள் அட்டாச் பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ அதை ஜஸ்ட்டு கொத்தி விட்டுட்டு அது மேலே நம்ம க்ளேவை வச்சு ஒட்டுறதா இருந்தால் இந்த டூல் நம்ம யூஸ் பண்ணலாம். இது இப்போ நம்ம அந்த நிக்ரோம் ஒயரு, அதுக்கப்புறம் அந்த ஜம்ப் ரிங்ஸு, இதெல்லாம் நம்ம வளைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியான கட்டர்ஸ் தான் இது. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட் இப்போ பெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை எந்தெந்த நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த நிக்ரோம் ஒயரை பெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிப்போம். இது பார்த்திங்கன்னா அந்த நிக்ரோம் ஒயரு, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது. இது பாருங்கள், எவ்வளோ தடியாக இருந்தாலும் இது ரொம்ப ஈஸியாகவே நம்மளுக்கு கட் பண்ணும். நான் நிறைய இந்த டெரக்கோட்டாவில் நிறைய கட்டர்ஸ் யூஸ் பண்ணேன். ஆனால் இது தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அதெல்லாம் சீக்கிரமாகவே என்ன ஆகுதுன்னா ஒரு ஷார்ப்னஸ் போயிடுது. ஸோ அதனால் நான் இதை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைஃபு. சாதாரணமாக அவங்களுக்கு இந்த க்ளேவை கட் பண்ணுறதுக்கு நைஃபு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம ஜம்காஸ் மோல்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மோல்டர் இது. ஸோ நம்மளுக்கு சைஸ் வாரியாக நம்ம பீட்ஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம ஜம்காஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஜம்கா மோல்டர் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நான் இந்த அட்டாச் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு சிலதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மோல்டர்ஸை பார்த்தலாம். இது சிலிக்கான் மோல்டுன்னு சொல்லுவாங்க. சிலிக்கான் மோல்டில் நமக்கு நிறைய ஷேப்ஸு, டிசைன்ஸ் எல்லாம் ஆன்லைனில் கிடைக்கிது. இது நம்ம அந்த ஸ்டட் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்டட்டுக்கு பின்னாடியே அட்டாச் பண்ணுறது. அந்த மாதிரி இது என்ன சொல்லுவாங்கன்னா யூபின்னு சொல்லுவாங்க, யூபின் ஐபின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே சேம் அட்டாச் பண்ணுறது தான் இது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜம்ப் ரிங்ஸு. நம்ம பின்னாடி போட்டு அந்த கயிறு அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக. ஸோ இதெல்லாம் நம்ம எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. இது ஹூக்ஸு, நம்ம காதில் மாட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஹூக்ஸு. இது நம்மளோட அந்த ரோப், பின்னாடி மாட்டுற ரோப். ஸோ இது எப்போவுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், எப்போவுமே எக்ஸ்ட்ராவாக இருக்க மாதிரி. நீங்கள் திடீர்னு அதை தேடுற மாதிரி வச்சுக்கக்கூடாது. இது பின்னாடி அட்டாச் பண்ணுற புஷ்ஷு இல்லைங்களா, இது எல்லாருக்குமே ஐடியா இருக்கும். ஸோ இதெல்லாமே நான் கீழே உங்களுக்கு அமேசானில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். இது எல்லாமே நீங்கள் அதுலேயும் செக் பண்ணிக்கலாம்.
இது பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து இங்கே ஷேப்ஸ் மோல்டு வந்து வச்சுருக்கேன். இது வந்து நான் எல்லாமே வந்து பிளான் பண்ணி வாங்கினதெல்லாம் கிடையாது. எது எனக்கு கிடைக்குதோ எந்தெந்த ஷேப்ஸ் மாதிரி நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்ற ஐடியா இருக்கோ அதுக்கு தேவையான மாதிரி ஒரு சில ஷேப்ஸ் கட்டர்ஸ் அதெல்லாம் நான் வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்கள்லாம் வந்து விளையாடுவாங்க இல்லையா, அதில் நம்மளுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஷார்ப் எட்ஜ் இருந்ததுன்னா அதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஏதாவது டிசைனுக்கு நம்மளுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து ஏதாவது உங்கள்கிட்ட ஏதாவது பொருள் இருக்குது, அது வந்து நம்மளுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்குது, யூஸ் ஆகும், நம்ம கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாங்கிறதுக்காக நான் காட்டுறேன். இங்கே என்னென்ன வச்சுருக்கேன்னா வந்து இங்கே பாருங்கள், இந்த ஜம்ப்ரிங்ஸ் வச்சுருக்கேன். இந்த ஜம்ப்ரிங்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து இந்த ஓப்பனர் வச்சு ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு நம்ம வந்து அந்த கடைசியில் இருக்க அந்த ஒயர்ஸை வந்து கனெக்ட் பண்ண வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்டட்டுக்கு பின்னாடி அட்டாச் பண்ணுறது. அதுக்கு வந்து தேவையான அதே மாதிரி இது வந்து ஹூக்ஸு, இது வந்து பின்னாடி போடுற புஷ்ஷு. ஓகேங்களா, இது வந்து நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணுங்கிறதுக்காக நான் இதை காட்டுறேன். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒயர் இருக்குது இல்லையா, இந்த ஒயரில் தான் வந்து நம்ம பீட்ஸ் எல்லாம் கோர்த்து எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணுவோம் நம்ம. ஸோ இதுதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் முக்கியமாக ஏதாவது வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து எப்பயுமே வந்து டெரக்கோட்டா ஜுவல்லரி பண்ணும்போது முன்னாடியே நம்ம பீட்ஸு அதுக்கப்புறம் அது தேவையானதை சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து லாலிபாப் பீட்ஸு, அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக இருக்க பீட்ஸு, டிசைனர் பீட்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நம்ம டிசைன் பண்ணும்போது நம்ம அப்போவே வந்து நம்ம அதை வந்து காய வச்சு நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதனால் முன்னாடியே வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீட்ஸு அதோட ஹூக்ஸ் அட்டாச் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு நீங்கள் ஒரு காலையில் பண்ணிங்கன்னா வந்து நைட்டுக்கே காஞ்சிடும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீட்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் அடுத்த நாள் வந்து நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா முன்னாடி நாள் இதெல்லாம் வந்து செஞ்சு ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு என்னென்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணிவிட்டு முன்னாடி நாள் வந்து அதில் அட்டாச் பண்ண போகிறத வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு லிங்க் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.